அந்த ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர்ல வந்து. அப்ப இதை விட இது டேஞ்சர். அப்ப எலுமிச்சை பழம் தானேன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி ஊத்தாம குடிக்கூடாது. குடிச்சா அதுவும் உங்களுடைய தக்காளி எடுத்து தப்பு தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை பழத்தை தப்பு தெரிஞ்சுங்களா? ஏன் புளிப்பு அதிகமா இல்ல, அதோட அசிடிட்டி தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்மளால சாப்பிட முடியும். இதை எடுத்து என்ன பண்ணுவோம், கடைக்கு போறோம், நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா நல்லா தான் இருக்கும். பட் எலுமிச்சை பழம் நல்லா இருக்க அப்படின்னு எடுத்து யாரும் திங்கிறது கிடையாது. ஏன்னா 2 சொட்டு அந்த மாதிரி தெரியுமா? அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சர்க்கரை எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு அதை கலக்கி சாப்பிடுவோம். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த கிளாஸை பொறுத்தளவு உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் வந்துருக்கு? லிட்மஸ் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன லிட்மஸ் எது யூஸ் பண்ணுறது, அது எதை கண்டுபிடிக்கும், ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கும். பேஸா இருந்தால் என்ன கலர் வரும்? பேஸா கிரீன், அதாவது சாரி ப்ளூல இருந்து வயலட் வரைக்கும் என்ன வரும்? ப்ளூல இருந்து வயலட் வரைக்கும் வந்தா அது வந்து பேஸ். பிஹெச் பேப்பரை பொறுத்தளவு ரெட்ல இருந்து எல்லோ வரைக்கும் வந்தா அது அதுக்கு இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம வச்சிருக்கிற பொருளை இதை செக் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஆகுது. ஸோ அது ஒரு நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆக போகிற நாளைக்கு அப்படின்னா, எது பேசி எது ஆசிட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எதுவுமே தெரியாம செத்து போயிருக்காங்க, ஏதோ தண்ணியை குடிச்சிருப்பாங்க, செத்துவாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்ட்ரைட்லாம் இருந்ததா, அப்போ டாக்டர் இருந்தாருன்னா கிடையாது. ஆனால் அதே செத்து கிடப்பாங்க. யாருக்கு ஒன்றாங்கன்னு நினைக்கிறதா இல்லை அவங்க ஏதாவது விலங்குகள் அடிச்சதுன்னு நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கெமிக்கலோட பிஹேவியர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு அது ஒரு புது விதமான அறிவு. இப்போ ஒரு புது அறிவு உங்களோட சேர்ந்துருக்கா இல்லையா? நீங்கள் படிக்கிறீங்க ரைட்டு தான், பட் செஞ்சு காட்டும் போது உங்களுடைய இப்போ நீங்கள் 2 பேர் மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில். இவங்க கூட மறக்கிறது வாய்ப்பு இல்லை, அவங்க கூட மறக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க புக்கில் போய் பட்டுருச்சு இந்த ப்ளூ கலர். ஸோ அப்போ நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, அது அப்படியே உங்களுடைய நாலேஜாக மாறும். அதுதான் இதுதான் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறேன். சிபிஎஸ்சிங்கிறது அதான் அதுதான். ஆனால் எழுத கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இங்கிலீஷில் எழுதும்போது அந்த பிரச்சனை வரும். அது போக போக உங்களுக்கு சரியாக பயப்படாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு பிள்ளை வந்து கல்யாணம் நுழையிறாங்கன்னா அந்த வீட்டை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால்